தலைவலியா இருந்தேன். என்னால தாங்கிக்கிறவே முடியல. என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரியில போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்க. பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு தலைவலி இருக்குது. மாத்திரை போடுங்க, பிரஷர் மாத்திரை போட போட சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் ரொம்ப வலி, ஒண்ணுமே செய்ய முடியல. படுத்தேதான் கிடப்பேன். என்னடா செய்யறது? அப்படி ஸ்கேன் போட்டு பார்த்தா ஸ்கேன்லயும் ஒண்ணும் இல்ல, தலையில ஃபுல்லா நீர் இருக்கு அப்படின்ட்டாங்க. எனக்கு தாங்கவே முடியல. படுத்தேதான் கிடப்பேன். அந்த நேரத்துலதான் லட்சுமி அக்கா பக்கத்துல அவங்க வந்தாங்க. வந்து பார்த்துட்டு என்ன வர்ற நேரம்லாம் படுத்து கிடக்குற, ஏன் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, தலைவலிதாக்கா அப்படின்னு. உடனே அந்த அக்கா, நான் பரமக்குடிக்கு போறேன், மருமக கவிதா இருக்கு, அதை போய் நான் பார்க்க போறேன், உடனே சொல்றேன், தலைவலியை நான் ஜெபிக்க சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே போய் அந்த அக்கா போன நிமிஷத்துக்குள்ள எனக்கு போன் அடிச்சிட்டாங்க. என்ன அக்கா அப்படின்னு கேட்டு, இந்த மாதிரி உன்கிட்ட பேசணுமா இருந்தா அப்படின்னு போனை கொடுத்தாங்க. அந்த அக்காட்ட கவிதா பேசினேன். அவங்களும் என்னிட்ட அப்படியா நான் ஜெபிக்கிறேன், இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து டச்சு செல்லு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. என்னிட்ட செல்லு கிடையாது, சின்ன செல்லுதான் வச்சிருக்கேன். அப்புறம் என் மகட்டச்சு கொடுத்து அந்த மாதிரி பேசுறாங்க, என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். என் மகனும் அவங்க சொல்றபடி எல்லாம் இந்த செல்லை பத்தி கேட்டுக்கிடுச்சு. உடனே எனக்கு அந்த நிமிஷமே அவங்க சொல்லிட்டாங்க, சாயந்தரம் நீங்க ஜெபத்துல அட்டன் பண்ணுங்க, இந்த ஜெப குறிப்புல நீங்க இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் இருந்தேன். ஜெபிக்கும் போது ஒரு நிமிஷம் எனக்கு ஒரே அழுக. அந்த ஒரே ஏசப்பா, அந்த இதுக்குள்ள எனக்கு கொண்டு வந்திருக்கிய, இப்ப யார் எத்தால பாரத்தை நீங்க குறைக்கணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த நேரத்துல ஐயாவும் எனக்கு உங்களுக்கு கைய வந்து தலையில வைங்கம்மா, உங்களுக்கு தலைவலி இருக்காமான்னு கேட்டாங்க. ஆமாங்கய்யான்னு சொன்னேன். தலையில கைய வச்சு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு எனக்கே முடியல. தலையில கை வச்சவனே உடம்பெல்லாம் மாதிரியா இருந்துச்சு. அந்த நிமிஷமே நானே கையை தூக்கி சோத்திரம் சொல்லி அழுது கத்துனது எல்லாரும் சொன்னாங்க. ஆனாலும் எனக்கு அந்த நேரத்துல இருந்து எனக்கு தலை பார குறைஞ்சிருச்சு. இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் சுகமா இருக்கிறேன். எனக்கு தைக்க கூட என்னால முடியாது. விசில போய் உட்காந்து இப்படின்னு தப்பேன், அந்த தலை அப்படியே எனக்கு கனமாயிரும். என்னடா செய்யறது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடந்தேன். அந்த நேரத்துல இனிமே நான் ஆஸ்பத்திரிக்கே போகவே மாட்டேன். அந்த அக்கா வந்து சொல்லுவாங்க, லட்சுமி அக்கா ஆஸ்பத்திரிக்காவது போய் ஊசி போட்டு வாமாட்டக்கா, இனி நான் போகவே மாட்டேக்கா, 9 டாக்டர்கிட்ட நான் பாத்துட்டேக்கா, 9 டாக்டர்கிட்டையும் பார்த்து எனக்கு சுகமாகலக்கா, இனி நான் ஆஸ்பத்திரிக்குமே நான் தலை வைக்க மாட்டேக்கா, எனக்கு இருக்கிறாருக்கா, என் தேவன் எனக்கு வழி நடத்துவா இருக்கான்னு சொல்லிட்டு நன்றி சாமி படுத்துட்டேன். இந்த நிமிஷம் தான் எனக்கு இந்த ஆறுதல் கிடைச்சது. ஜெப குறிப்புக்குள்ள வந்து நான் அந்த சுகத்தை பெற்றேன். தொடர்ந்து எனக்கு இதுல சுகத்தை பலத்தையும் என் தேவன் எனக்கு கொடுப்பார். நல்லபடியாக இருக்கேன். இதுக்காக நீங்க எல்லாரும் ஜெபிச்சுக்கோங்க. என்னுடைய நிலைமையெல்லாம் நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்ச பாடுகள் இல்லை. இந்த இதுக்குள்ள வந்து என் தேவனிடத்துல கொண்டு வந்து என்னை ஆசீர்வாதத்தோடு இப்ப வச்சிருக்காருன்னா அவருடைய சித்தம். என் வாழ்க்கையில 2 பெண் குழந்தை இருக்கு. நீ விட்டுட்டு போயிட்டாரு. இருந்தாலும் வீட்டுக்கு வந்தேன். அம்மாவும் இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. தம்பியுடைய ஆறுதல்ல நான் இருக்கேன். ஒரு சின்ன சீட்டு போட்டு எனக்கு கொடுத்திருக்கேன் மாடியில. அதுல நான் என் பிள்ளைகள் இருக்கோம். செல்லு கிடையாது. மகட்ட அம்மா அப்பப்ப இந்த செல்ல கொடுமான்னு சொல்லி கேட்டிருக்கேன். அந்த பிள்ளை அந்த நேரத்துக்கு எனக்கு அம்மா அந்த அக்கா போன் பரம்பரையில இருந்து இந்த செல்ல குந்தாம்மா ஜெப குறிப்புல உட்காருமாண்டு. இப்ப நாங்க 4 பேர் சேர்ந்து ஒரு செல்லுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்காக நீங்க ஜெபித்துக்காங்க. எனக்கு சுகம் கொடுத்த என் தகப்பனுக்கு கொடான கொடி நன்றி. ஆமென் 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 ஆமென். நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை